කුරුස TV යාඥාවේ මහිමෙන් දේව වචනය. நற்செய்தி மத்தேயு 16:13 தொடங்கி 19 வரை. செசரியா பிலிப்பு என்ற இடத்திற்கு இயேசு சென்றார். இயேசு தம் சிசியர்களிடம், மனிதகுமாரனாகிய என்னை யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு சிசியர்கள், சிலர் உம்மை யோவான் என்கிறார்கள், சிலர் உம்மை எலியா என்கிறார்கள், சிலர் உம்மை எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்கிறார்கள் என பதில் அளித்தார்கள். பின் இயேசு தம் சிசியர்களிடம், நான் யார் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு சிமியோன் பேதுரு, நீரே கிறிஸ்து, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று பதிலளித்தான். இயேசு அவனிடம், யோனாவின் குமாரனாகிய சிமியோனே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். உனக்கு யாரும் இதை கற்பிக்கவில்லை. நான் யார் என்பதை பரலோகத்தில் இருக்கும் என் பிதா உனக்கு காட்டினார். எனவே நான் சொல்கிறேன், நீயே பேதுரு பாறை போன்றவன். என் சபையை இப்பாறையின் மீது கட்டுவேன். மரணத்தின் வலிமை உன் சபையை வீழ்த்த முடியாது. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை உனக்கு தருவேன். நீ இப்பூலோகத்தில் வழங்கும் நியாய தீர்ப்பு மெய்யாகவே தேவனின் நியாய தீர்ப்பாகும். இப்பூலோகத்தில் நீ வாக்களிக்கும் மன்னிப்பு தேவனின் மன்னிப்பாகும் என்று சொன்னார். இது இன்றைய நற்செய்தி. කුරුස TV අපව සබස්ක්‍රයිබ් කරන්න. දෙවියන් වහන්සේගේ තේ වචනය තව තවත් ඉදිරියට ගෙන යන්නට ඔබ අප හා එක්වන්න. ස්තුතියි. ජේසු පිහිටයි.